வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உதவி செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக அடைவீங்க. அதற்கு இந்த ஒரு சிறுகதை உதாரணம். புத்த துறவிகள் இருவர் திபெத் மலை உச்சிலிருந்து மடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடையில் ஒரு வேகம் தெரிந்தது. துறவியில ஒருத்தன் சொன்னான், புயல் வருவது போல இருக்குது, பனியும் கொட்டும் போல தெரிகிறது. நாம் இன்னும் வேகமா சென்றால்தான் மடத்தை அடைய முடியும், இல்லை என்றால் இந்த குளிரில் உறைந்து இறந்து விடுவோம் என்றார். முற்றிலும் உண்மைதான் என்றார் இரண்டாம் துறவி. அதனால் தங்கள் நடையில் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தினர். வழியில் உடலெல்லாம் காயங்களுடன் ஒருவன் மயங்கி கிடந்தான். அவன் காடுகள் உடைந்து போயிருந்தன. வேதனை தாங்காமல் புலம்பி தவித்துக் கொண்டிருந்தான். உடனே முதல் துறவி சொன்னார், இவனை இங்கே விற்று சென்றால் அநியாயமாக இறந்து போவான். இவனையும் நாம் காப்பாற்றி அழைத்து செல்ல வேண்டும் என்று இரக்க சுபாவத்துடன் பேசினார். இரண்டாம் துறவி மறுத்தார். இல்லை இல்லை, இந்த குளிரில் நாம் இருவரும் மடத்தை சென்றடைவோமோ என்பதே உறுதியில்லை. வழியில் என்ற வேண்டுமானால் நடக்கலாம். அதனால் நம்மை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய காரியமாக இருக்கிறது. இவன் கால் உடைந்து இங்கேயே துடிதுடித்து சாக வேண்டும் என்பது இவன் கரும வினை. இவனுக்காக பரிதாபப்படுவது நியாயமல்ல. நீர் வந்தார் வாருங்கள், நான் முன்னே செல்கிறேன் என்று விரைந்து நடை போட்டார். முதல் துறவிக்கு அப்படி மனம் வரவில்லை. கால் உடைந்து கிடந்தனை விட்டு செல்ல மனமும் இல்லை. அதனால் அவனை தூக்கி தன் தோளில் போட்டு சுமந்தபடி மலைப்பாதையில் மெல்ல மெல்ல அடியெடுத்து ஏறத் தொடங்கினார். மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் முதல் துறவி. அந்த குளிரிலும் அவர் உடல் வியர்த்தது. மலை உச்சியை நெருங்கிவிட்டார். அவருக்கு முன்னே சென்ற துறவி குளிர்த்தாகாமல் இறந்து போய் விரைத்து கிடந்தார். முதல் துறவி யோசித்தார், இவரை போலதானே நான் ஏன் நடந்து வந்தேன், நான் ஏன் இறக்கவில்லை என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். உயிருக்கு போராடியவனை சுமந்து வந்ததால் மூச்சு வாங்கியது. உடலெல்லாம் கூடுதலாக ரத்தம் பாய்ந்து வெப்பம் ஏற்பட்டது. அதனாலேயே பிழைத்தார். பிறருக்கு உதவி செய்பவர் அதற்குரிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார் என்பதுதான் இதனுடைய கருத்து. வணக்கம் நண்பர்களே.